சமைச்சு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பருப்பு வடை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு ஒரு சின்ன கப்பில் வந்துட்டு நான் துவரம் பருப்பு, அதே அளவு வந்து கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவு வந்துட்டு அரிசி ஊற வச்சுருக்கேன். 30 மினிட்ஸ் ஊற வச்சு நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அது கூட வந்துட்டு வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அதோட மிக்ஸ் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு புதுசாக வித்தியாசமாக ஆட் பண்ண போகிறேன். வீட்டில் வந்துட்டு இன்றைக்கி சிவப்பு தண்டுக்கீரை இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன கீரை வேணுமோ அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சிவப்பு தண்டுக்கீரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சின்ன சின்னதாக உருண்டை மாதிரி உருட்டிட்டு வடைக்கு தேவையானது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நான் வடையை வந்து தட்டி அதில் போட்டிருக்கேன். ஸோ வந்து அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு திருப்பி போடுங்க வடையை. ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலர் வரும்போது நீங்கள் வந்துட்டு வடையை எடுத்துடலாம். நீங்கள் வடையை எடுத்துகிட்டு ஷேர் பண்ணலாம். ஏன்னா இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும் இல்லையா, அதனால வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி இருந்ததுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இல்லை இதில் வேறு ஏதாவது மெத்தட் ஆட் பண்ணணுனாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.